குட் மார்னிங் ஆல். நேற்று காரில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிகிட்டு போகும்பொழுது எங்களை தாண்டி ஒரு பைக் ஃபாஸ்ட்டாக போகுது, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது. அப்போல்லாம் நாங்கள் பேசினோம், நம்மளே ஒரு 40ல் போகிறோம், கொஞ்சம் க்ரௌடடான ஒரு இடத்துல, இது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 மினிட்ஸில் அந்த பைக் ஆக்சிடெண்ட். ஓகே, ஸோ பேசிக்லி நிறையா இன்சிடெண்ட்டை பார்க்குறோம். இந்த மாதிரியான இன்சிடெண்ட் கம்மியாக தான் நடக்குதுனாலும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஒன்று இல்லையா? ஏன்னா இடிக்கும் பொழுது இடி படுறவங்க, அடி வாங்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நமக்குமே, அதாவது அந்த ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறவங்களுக்குமே கஷ்டம்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டி ஓட்டும் பொழுது குறிப்பிட்ட ஸ்பீடில் போங்க. நம்ம பைக் ஓட்டுறோம், ஒரு கார் ஓட்டுறோம் பொழுது நம்ம மற்றவங்க இடித்தாலும் மற்றவங்க நம்மளுக்கு இடித்தாலும் 2 பேருக்குமே தான் கஷ்டம், லீகலி அண்ட் ஃபிசிக்கலி, ரைட்டா? ஸோ ஆல்வேஸ் சேஃப் ட்ரைவ், கோ இன் அ யூஷுவல் ஸ்பீட் லிமிட். அண்ட் காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க. பைக்கில் போகும்பொழுது எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீடை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஹை ஸ்பீட் வேண்டாம். தேங்க்யூ.